இங்க வேற பிளானட்டுக்கு வந்த ஜேடனோட ஸ்பேஸ் ஷூட் திடீர்னு ஒயிட் கலர்ல சேஞ்ச் ஆகுது. உடனே அவனோட கையை பார்க்கறான். அதுல ஒரு கொடூரமான விஷப்பூச்சி ஒட்டி இருக்குது. உடனே அதை உதறி தள்ளி விட்டுறான். ஆனா அதுக்குள்ள அதோட விஷம் அவனோட பாடி ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருக்கும். உடனே அவனோட முகமே சேஞ்ச் ஆகி அவனோட பார்வையும் மங்க ஆரம்பிக்குது. இதையெல்லாம் தூரத்துல இருந்த அவனோட அப்பா லைவ்ல பாத்துட்டு இருக்காரு. உடனே அவனோட பேக்ல இருந்த ஹீலிங் இன்ஜெக்ஷனை எடுத்து போட சொல்றாரு. அவனும் போட்டுறான். அடுத்ததா செகண்ட் இன்ஜெக்ஷனை எடுத்து போட சொல்றாரு. ஆனா அதுக்குள்ள அவன் முடியாம மயங்கி விழுந்துறான். ஆனா அவன் அதே இடத்துல இருக்கிறது அவனோட உயிருக்கே ஆபத்துன்னு அவனோட அப்பாவுக்கு தெரியும். ஏன்னா அந்த பிளானட்ல பகல் நேர இரவு நேர டெம்பரேச்சரோட வித்தியாசம் ரொம்ப கொடூரமானதா இருக்கும். ஈவினிங் ஆச்சுன்னா அங்க இருக்க செடிகள் கூட அதோட இலைகளை முடிக்கும். நைட் ஆகிறதுக்குள்ள ஜியோ தெர்மல் ஜோனுக்குள்ள போகலன்னா அவன் உயிரோட இருக்க முடியாது. அப்போ திடீர்னு அவனோட ஸ்பேஸ் ஷூட் திரும்பவும் நார்மலான கலருக்கு சேஞ்ச் ஆகி கண் முழிச்சிடறான். அதை பார்த்து அவனோட அப்பா அவன் கிட்ட இன்னும் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குதுன்னு சொன்னதும் எலும்பி வேகமா ஓடிப்பான். அப்படி போகும்போது அவனோட மூச்சு விடுறதுக்கு ஹெல்ப் பண்ற ஃப்ளூயிட்ல 2 காணாம போயிருக்கிறத பார்த்து ஷாக் ஆகான். இதை வச்சு அவனால அவ்வளவு தூரம் போக முடியாது. நைட் ஆனதும் அங்க மின்னல் மின்னி பயங்கரமா மழை பெய்யவும் ஆரம்பிக்குது. அதனால ஒரு பெரிய மரத்துக்கு அடியில் போய் ஒளிஞ்சுக்கிறான். ஜேடன் இப்போ ரொம்ப பயப்பட்டாலும் அவனோட அப்பா தொடர்ந்து அங்க இருக்கிற ஆபத்தை பத்தி அவனை வார்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில திரும்பவும் ஜேடன் நடந்து போகும்போது வழியில நிறைய குரங்குகளோட சடலத்தை பார்க்கறான். அதனால அந்த இடத்துல ஒரு கொடூரமான மான்ஸ்டர் இருக்குதுன்னு தெரிஞ்சு வேற பாதையில போறான். ஆனா அந்த ரூட் அவனை ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் முன்னாடி கொண்டு போய் விடுது. ஆனா அவன் கிட்ட இன்னும் ஒரு நாளைக்கு தான் பிரீத்திங் ஃப்ளூயிட் இருக்கிறதா அவனோட அப்பா அவனை வார்ன் பண்றாரு. அந்த பள்ளத்தாக்க சுத்தி போனா 3 நாள் ஆகும். ஆனா அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல குதிச்சு போனா 2 நாள்ல போயிடலாம். ஆனா அது ரொம்ப டேஞ்சரானதா இருக்கும். அதனால அவனோட அப்பா அதுல குதிக்க வேண்டாம்னு சொல்றாரு. ஆனா அவனோட சிஸ்டர் அவனால டெத் ஆன குற்ற உணர்ச்சியில இருந்ததால அவரோட பேச்சையும் கேட்காம அதுல குதிச்சிடறான். அந்த டைம்ல ஒரு பெரிய கழுகு அவனை பிடிச்சு அப்படியே அதோட கூட்டுக்கு கொண்டு போயிருது. அவன் கண்ணு முழிச்சு பாக்குறப்போ நிறைய டைகர்ஸ் மேல ஏறி வர்றத பார்த்து ஷாக் ஆகுறான். அப்போ அந்த கழுகு ஒரு புலிய தூக்கி கீழே போட்டுருது. இன்னொரு புலிய ஜேடனை அட்டாக் பண்ணி கீழே தள்ளிடுறான். ஆனா அது கூட அந்த கழுகுகளோட குஞ்சுகள் எல்லாம் இறந்து போயிருக்கும். அதை பார்த்து அந்த கழுகு வருத்தத்துல பயங்கரமா கதற ஆரம்பிக்குது. அந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி ஜேடன் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி அவனோட அப்பாவை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவனோட கம்யூனிகேட் டிவைஸ் உடைஞ்சு போயிருக்கும். வேற வழி இல்லாம தனியாவே அவனோட பயணத்தை தொடர்றான். திரும்பவும் நைட் ஆனதும் அவனோட ஸ்பேஸ் ஷூட் கலர் ஒயிட் மாறிடுது. அப்போ அவன் பயங்கர குளிர்ல நடுங்கி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துறான். அப்போ யாரும் அவனை இழுத்து ஒரு குகைக்குள்ள கொண்டு போட்டுறாங்க. அடுத்த நாள் மார்னிங் அவன் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவனுக்கு மேல அந்த கழுகு இறந்து கிடக்கிறத பாக்குறான். பார்த்தா அந்த கழுகு தான் ஒரே வைக்கிற குளிர்ல இருந்து அவனை காப்பாத்தி இருக்கும். இப்போ டைம் ரொம்ப கம்மியா இருந்ததால வேகமா அவனோட பிரீத்திங் ஃப்ளூயிடையும் டிரான்ஸ்மிட்டரையும் கண்டுபிடிச்சு எடுக்கிறான். ஆனா அந்த டிரான்ஸ்மிட்டரும் டேமேஜ் ஆகிருக்கும். அப்போ ஸ்ட்ராங்லர்ங்கிற ஒரு பயங்கரமான கிரியேச்சர் அதோட கூண்டுக்குள்ள இருந்து தப்பிச்சு வெளியே வந்திருக்கிறத பாக்குறான். அப்போ அந்த இடத்துல வானம் பயங்கரமா இருட்டா மாறுது. அதுதான் அந்த கிரியேச்சர் பக்கத்துல இருக்குதுங்கிறதுக்கான அறிகுறியா இருக்கும். அவன் சிக்னல் அனுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கிரியேச்சர் அங்க வந்து அவனை அட்டாக் பண்ணிருது. இதனால டிரான்ஸ்மிட்டர் கீழே விழுந்துருது. அவனும் கீழே விழுந்துடுறான். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அவன் நினைக்கும் போது சடனா அவனோட டிரான்ஸ்மிட்டர் திரும்பவும் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. அதனால ரெஸ்கியூ டீம் கரெக்டான டைம்ல அங்க வந்து அவனோட அப்பாவையும் சக்சஸ்ஃபுல்லா காப்பாத்திடுறாங்க.